இப்பொழுது இந்த தேவனுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். ஆமாம், இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்னார், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2 தீமோத்தேயு 4:8 எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எது வைக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த வசனம் சொல்லுது, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரத்துல இருட்டோட ஜெபத்துக்கு வந்தீங்க. இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்ல நீதியின் கிரீடத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த ஊழியத்தை நடப்பிக்கிற கர்த்தர் நல்லவே ஒரு தேவ மனுஷனா நான் சொல்றேன், அவருக்கென்று ஊழியத்தை செய்யும் போது, அவருக்காக ஒரு பிரயாசப்படும் போது, அதை தேவன் காணாதவர் போல இருக்க போவது இல்லை. அதற்கேற்ற பலனை கொடுக்கிறது. ஆனா இங்க பார்க்கிறோம், என்ன பலன் கிடைக்கும்னா, நல்ல நீதியின் கிரீடம் கிடைக்கும். நல்ல கிரீடம், நல்ல நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். அப்படியானால் இந்த கிரீடம் என்பது எதை குறிக்கிறது? இந்த கிரீடம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 9:7. அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. கர்த்தர் பொன்மயமான கிரீடங்கள் போல் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷனுடைய முகங்கள் போல இருந்தது. இப்போ எனக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சொல்றாரு, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது. ஏன்னா நான் எனக்கு கொடுத்த ஊழியத்தை பாரத்தோடு செய்யறேன். நான் எனக்கு கொடுத்த ஊழியத்தை என் பலத்துக்கு மிஞ்சி செய்யறேன். நான் எனக்கு கொடுத்த ஊழியத்துல இன்னைக்கும் அநேகருக்கு ஆதரவா இருக்கிறேன். அந்த ஒரு நல்ல எண்ணத்துல அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவே, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அது பொன்மயமான கிரீடம். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். அப்படியானால் எனக்கு மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பொன்மயமான அருமையான கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னா, அடுத்ததாக சுதந்திரம் இந்த கிரீடம் என்னவாய் மாறுகிறது? அப்படி உண்மையான பொன்னாகவே ஜனங்களுக்கு தெரிய வரும். உண்மையாகவே பொன்னாகவே அது சுதந்திர தேவனுடைய ஆசீர்வாதமாய் அநேகரால் காண முடியும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பொன்மயமான ஒரு நல்ல ஜீவியம் நம்மளோட வாழ்க்கையிலே வரும்போது அது என்னவாய் மாறுகிறது? நாம் நினைத்ததை விட பெரிய காரியத்தை செய்கிறோம்.
இப்போ முதலாவது எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது. இரண்டாவது அந்த கிரீடம் என்ன கிரீடமா மாறுகிறது? வெளிப்படுத்தல் 9:7 அது பொன்மயமான கிரீடமா மாறுகிறது. இந்த பொன்மயமான கிரீடம் எதை குறிக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 37 21 யோபு 37:21. இப்போதும் காற்று வீசி ஆகாச மண்டலங்களில் மப்பு நீங்க பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கு இருந்து பொன்மயமான காந்தி வருகிறது. ஆமென். வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிறது. நீதியின் கிரீடத்தை எனக்காக வைத்திருக்கிற ஆண்டவர், அந்த நீதியின் கிரீடமாத்தை தேவன் எங்கு வைத்திருக்கிறார், எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருக்காக பாடுபடுகிறவர்களுக்காக அந்த நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடம் எப்படி இருக்கிறது? நல்ல அழகான பொன்மயமான, அப்படின்னா தங்கம் மாறி அல்லது வைடூரிய மாறி மின்னக்கூடிய அந்த அனுபவமா ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, அந்த பொன்மயமான கிரீடம் எதை குறிக்கிறது? அது வடக்கே இருந்து வருகிற காந்தியை, அதாவது அதிகாலை சூரிய ஒளி படுதலுக்கு பேர் தான் காந்தி. அப்போ ஆண்டவர் முதலாவது நீதியின் கிரீடத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இரண்டாவது, ஓ கர்த்தர் நல்லவே, ஒரு பொன்மயமான கிரீடமாய் அதை மாற்றுகிறார். மூன்றாவது, அந்த பொன்மயமான கிரீடத்தை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ரொம்ப அழகான ஒரு ஓசுத்திர மேன்மையை ஆண்டவர் தர விரும்புகிறார். இது எல்லாமே தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள். அப்படியானா இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். உங்களுக்காக தேவன் நீதியின் கிரீடத்தையே கொடுக்கிறார். உங்களை ஆண்டவர் பொன்மயமான அனுபவமாய் மாற்றுகிறார். உங்களை தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் ஆண்டவர் மாற்றுகிறார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம், இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம், இதற்கு மிஞ்சின ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு தேவையே இல்லை. இதெல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுத்திருக்கிறார். ஆனபடியினால் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதியின் கிரீடம் என்றால் என்ன? நீதியின் கிரீடம் என்பது எதை குறிக்கிறது? நிறைய காரியங்களை நீதியின் கிரீடத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனா அந்த நிறைய காரியத்துல எது சரியானது என்று கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நாம் தான் ஜெபித்து வசனத்தின்படி தீர்மானிக்க வேண்டும். இப்ப வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உபாகமத்தின் புஸ்தகம் 1 16 உபாகமம் 1:16. அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு சொல்கிறோம் உங்கள் வியாச்சியங்களை கேட்டு உங்கள் இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அதிகாலை எனக்காக 50 ஜெபங்கள் என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது நல்ல நீதியின் கிரீடம். அந்த நீதியின் கிரீடம் நல்ல பொன்மயமான கிரீடமாய் மாறுகிறது. அந்த பொன்மயமான கிரீடம் எதை குறிக்குதுன்னா, நீதியின்படி கர்த்தர் தீர்ப்பு செய்வதை காண்பிக்கிறது. யாருக்கு தீர்ப்பு செய்ய போகிறார்? தன் சகோதரனோடு வாழ்கிறவர்களுக்கும் தன் சகோதரியோடு வாழ்கிறவர்களுக்கும்
ஆண்டவர் தீர்ப்பு செய்ய போகிறார். காலாகாலமாய் மாறாதே, காலாகாலமாய் யாராலும் மாற்ற முடியாது நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பு முனைய இந்த கூட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதை நீங்கள் காணப்போகிறீர்கள், எல்லாருக்கும் சாட்சி சொல்ல போகிறீர்கள். அதைத்தான் இங்கு கர்த்தர் நல்லவே, உபாகமம் சுத்திரம் கர்த்தர் நல்லவே 1:16 வாசிக்கிறோம். நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லி. அந்த நீதியின் தீர்ப்பை கொடுக்கிறவர் கர்த்தர், அதை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஓ கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஏன் அவர் நீதியின் தீர்ப்பை கொடுக்கிறார் என்று சொன்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 4:1 சொல்லுகிறது. சங்கீதம் 4:1, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதிலருளும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினி, எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இங்கு நீதியின் கிரிய என்னெல்லாம் செய்து பாருங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா உடனே பதில் கிடைக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, உன் நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல விசாலம் உண்டாகிறது. மூன்றாவது, இந்த தேவ பிள்ளைகளுடைய, அதாவது கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கிறது யாரோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இதுதான் அந்த நீதியின் கிரீடத்தினால் கிடைக்கிற நல்ல பலன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பலனை நீங்கள் அடைய வேண்டும். இந்த நல்ல சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன, பவுலுக்கு சொன்னதை அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றினா. அவர் தம்முடைய வார்த்தையை உறுதியா இருந்தா. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அருமையான எனக்காக 50 ஜெபங்கள் என்கிற இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் 2 தீமோத்தேயு 4:8 நீதியின் கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீதியின் கிரீடத்தை நீங்கள் பெறும்போது அது பொன்மயமான கிரீடமாக மாறும். அந்த பொன்மயமான கிரீடம் என்பது உங்களை எல்லாருக்கும் முன்பாய் ஒரு சாட்சியாய் நிறுத்துவதை காண்கிறது. அப்படியானால் எனக்காக என்ற வார்த்தையின்படி எனக்காக அந்த நீதியின் கிரீடத்தை கொடுக்கிற ஆண்டவர் கண்ணில் காட்டிவிட்டு கொண்டு போகிறவர் அல்ல. நாமும் பெற்று மகிழும்படி ஆசீர்வதித்து தருகிறவர். அப்போ இந்த காலை வேளையில இந்த அருமையான நீதியின் கிரீடத்தை வடிவமைக்கக்கூடிய, இந்த நீதியின் கிரீடத்தை செய்யக்கூடிய நல்ல ஒரு சிற்பாசாரியாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:8 நான் வாசித்து முடிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு கர்த்தர் நல்லவர் 4:8 சோதரம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இந்த காலை வேளையில இந்த 2 தீமோத்தேயு 4:7 வைத்து என் அன்பு ஜனங்களாகி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் அந்த நீதியின் கிரீடத்தை உங்க தலையிலே கர்த்தர் வைப்பார். இன்று முதல் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் நல்லவே வேண்டியதை தந்தருள போகிறார். நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுத்தருள போகிறார். மூன்றாவதாக, உங்கள் நிமித்தம் உங்களோடு இருக்கிறவர்களும் அந்த நீதியின் கிரீடமாகிய இயேசுவை காணப்போகிறார்கள். உங்க மூலமா அவர்களும் விடுவிக்கப்பட, தொடப்பட, அவர்களும் மனம் திரும்ப கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இந்த அருமையான 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறபடி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பெற்றிருக்கிற இவர்கள் ஒரு பாக்கியவான்கள், தேவனுடைய கிருபை பெற்றவர்கள். அந்த வீட்டுக்கு இன்னொரு பாக்கியமும் கிடைக்கிறது. தேவனுடைய அருமையான இந்த வார்த்தை அப்படி
அப்படியே நடந்து அப்படியே நிறைவேறி அப்படியே சம்பவிக்கும்படி எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாச அறிக்கையை எல்லாரும் சொல்ல போறோம். ஆண்டவரே, எனக்காக நீதியின் கிரீடத்தை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அது பயன்படுத்த எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. நல்லவர், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் இம்மட்டும் நடத்தின ஆண்டவே, எனக்காக என்ற வார்த்தைகளை கொடுத்து நூதனமான, வித்தியாசமான, கருகல்லான, மற்ற ஆசீர்வாதமான பல வசனங்களை வாசிக்க, அவைகளை சொல்லி ஜெபிக்க ஆண்டு உதவி செய்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றை விட இறுதியாய் கர்த்தர் சொன்னபடி 2 தீமோத்தேயு 4 8வது வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் தேவனுக்கு பயந்து அந்த நீதியின் கிரீடத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவான்களாய் மாற்றும், சுதந்திரவதிகளாய் மாற்றும் ஆண்டுடைய வார்த்தை அப்படியே நடப்பதாக. இந்த பகலில் 2 மணி முதல் 3:30 வரைக்கும் இருக்கிற பகல் தரிசன ஜெபம், அதை இந்த எனக்காக ஜெபியுங்கள் என்கிற 50 என்கிற திட்டத்திலே அந்த ஊழியத்தை மாற்றுவீராக. இரவுக்கு ஒரு ஜெபத்திலோ ஆண்டுடைய கரம் இறங்கி சுத்திரம் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையின் ஆவியானவை எல்லாரும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த காலை வேளையில இந்த அருமையான எனக்காக 50 ஜெபங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்த எல்லா சகோதரர்களையும் எல்லா சகோதரிகளையும் தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு ஆசீர்வதிக்கிற ஆண்டுடைய கரம் அவர்களை தொடுவதாக. சாட்சியும் நீதியுமாய் நிறுத்துங்க ஆண்டவரே. இப்படியாய் நீர் ஜெபத்தை கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.